ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் எத்தனாவது தடவை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு எனக்கே தெரில மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம்ஸ் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருப்பேன். அது வந்து ஸ்டாப் ஆகி ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி இப்போது எத்தனாவது தடவை எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 தடவை செவன்த் வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். நான் மார்னிங்கே எழுந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, ஏன்னா பூஜை நான் மாலை போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் மார்னிங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் ஷிஃப்ட்டே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு வச்சு ஒரு கடையிலும் பீட்ரூட் பொரியலும், அப்புறமா வந்துட்டு வெள்ளை சுட சுட சோறும் எல்லாம் ரெடி பண்ணி ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து அமுச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் அதான் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, கிச்சன்லாம் அப்படி இப்படி இருக்கும்ன்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ட்ரெஸ்ஸஸுமே இல்லையா, ட்ரெஸ் இல்லைன்னே சொல்லிட்டு இருப்பேன் என் வீட்டுக்கார்ட்ட. ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு அம்மா வந்து வாங்கி தருவான். அம்மா வந்து எப்பயுமே வீட்டில் ஃபங்க்ஷன், எப்பயுமே ஃபெஸ்டிவல்னால் கண்டிப்பாக அம்மா வந்து கண்டிப்பாக ட்ரெஸ் எடுக்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்பா இருந்த வரைக்குமே அப்படி தான். அப்போவுமே வந்து காசு கொடுத்து போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படி சொல்லி அமுச்சு விட்ருவாங்க அம்மா கூட. அம்மாவும் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ட்ரெஸ் எடுத்து தருவாங்க கண்டிப்பாக. அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, வீட்டில் எனக்கு என் அண்ணாக்கு எல்லாத்துக்கும் எடுத்துருவாங்க. அப்புறம் அவங்களுக்கும் எடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எடுக்கிறாங்களோ இல்லையோ, எங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஏன்னா ட்ரெஸ் எடுத்தே ஆகணுன்ட்டு. இப்போ வரைக்குமே கல்யாணம் எனக்கு 1.5 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சீர் கொடுக்குறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் அதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போயுமே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு, பர்த்டேக்கு எல்லாத்துக்குமே அம்மா ட்ரெஸ் கொடுப்பாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. என்ன தான் வந்து ஹஸ்பண்ட் பண்ணாலும், அவங்க எவ்வளோ தான் பண்ணாலும், அம்மா வீட்டில் வந்து ஒரு குட்டியோட ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு வந்தால் கூட அதோட ஹாப்பினஸ் வந்து சொல்லவே முடியாது எனக்கு. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் வந்து எப்படி சொல்ல, எங்கள் வீட்டில் வந்து ஒரு முருங்கைக்கீரை, அப்புறம் வந்துட்டு தேங்காய், அம்மா வீட்டில் என்ன வச்சுருக்காங்களோ அதை வந்து கொடுத்து விட்றப்போ, எங்கள் அம்மா வீட்டில் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு உள்ளுகள் எனக்கு இருக்கும். அதெல்லாம் செய்கிறப்போ நம்ம அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு அப்படி ஒரு ஃபீலாக இருக்கும். ஃபஸ்ட்லாம் இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரில. ஆனால் இப்போ வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி வந்துட்டோம் இல்லையா, அப்படி அம்மா வீடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் அம்மா வீடு, இதான் என் வீடு அப்படி சொல்லிட்டு இருந்து, இப்போ அம்மா வீடு அப்படி சொல்கிறோம். என்ன பண்ணுறது, பொண்ணுங்களோட சுச்சுவேஷனே இது தானே. மேரேஜ் ஆகிட்டா அப்படி தான் எல்லாம். ஆனால் என் வீட்டை, என் ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன சொல்ல, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏதோ பெருசாக மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் அங்கே இருந்தாலுமே வந்து எல்லா வேலையும் செய்வேன். காலையில் அவட்டுக்கு உட்காந்து சாப்பிடுமா, அம்மா காட்டுக்கு போயிடுவாங்க, அண்ணா அவங்க ஒர்க்குக்கு போயிடுவாங்க, நான் என் ரூமில் போய் உட்காந்துப்பேன். மேக்ஸிமம் கீழே வரமாட்டேன். அந்த மாதிரி தான் இருக்கும். மறக்காமல் பிரியாஸ் லைஃப் ஸ்டைலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். பாய் மக்களே, பாய்.